தலை மேல கருங்கல்லே விழுந்தா கூட இருந்த இடத்தை விட்டு நகரக்கூடாதுன்னு சொல்லுகிறார் நாவுக்கரசர். மலையே விழுந்தாலும் நிலையில் நின்று கலங்காதே. கலங்காம எப்படி இருக்க முடியும்? நீ அப்படி நின்றாயானால் தலைவனாகிய ஈசன் தன்னுடைய அன்பர்களை ஒருபோதும் கலங்க விட மாட்டான். கொலை செய் யானைதான் கொன்றிடுகிற்குமே. கொல்ல வரக்கூடிய யானை, கரடி, சிங்கம் எதிரிகள் அஞ்சி நடுங்குவார்கள். அச்சமில்லை நெஞ்சே அரண்நாமம் நிச்சலும் நினையாய் வினை போயற. அரண்நாமங்களை சொல்லிக்கொண்டே இரு, திருமுறைகளை பாடிக்கொண்டே இருங்கள். உங்களுக்கு அச்சம் வராது, துன்பம் வராது. அச்சம் இலர், பாவம் இலர், கேடும் இலர் அடியார், நிச்சம் ஒரு நோயும் கிடையாது. அவர் யார்? எங்கள் நின்றியூர் பெருமானை பாடியவர்கள் என்று சொல்லுகிறார் ஞானசம்பந்தர். இந்த அச்சத்தையும் பயத்தையும் நடுக்கத்தையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான பகுதிதான் இந்த திருச்சதகம். காலபைரவர் தர்மத்தை சேத்திரபாலர்னு பேரு. அவர் கழுத்துல போட்டிருக்கிற மண்டவோடு பிரம்மன், இந்திரன், மகாவிஷ்ணுடைய கபால மாலை, ஊழியெல்லாம் கடந்தவன் அப்படிங்கிறதுக்காக காட்டுறது. அவர் தலையில ஞான அக்னி, தலையில 24 சூரியர்கள் சேர்ந்த அக்னி குறை. சுவாமியினுடைய ஜகாமுடியில நஞ்சை உமிழ்கிற பாம்பு கட்டியிருப்பார். யமனுடைய பாசக்கயிறை தான் பிடுங்கி தானே யம காலபைரவராக கையில பாசம், உற்பத்திக்காக, உலக உற்பத்திக்காக தமர்கம் உடுக்க, பாவம் செய்த பாவிகளை சூலாயுதத்தில் பாய்ச்சுவதற்காக கையில சூலம், சிவபெருமானுடைய ஆலயத்தை காப்பாற்றுவதற்காக, குற்றத்தை தீர்ப்பதற்காக, தீயவர்களை சங்காரம் செய்வதற்காக, பாவிகளை தண்டிப்பதற்காக மயானத்தினுடைய சேத்திரபாலராக அவரை நியமித்து வைத்திருக்கிறார் சிவர்.